வணக்கம். லலிதா கிச்சன் சேனலில் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக ரொம்ப எளிமையாக செய்கிறதுக்கு இப்போ நாம் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் பால் 500 எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி ஒரு உலக்கு, அதாவது 100 பிடிக்கிற உலக்கில் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். சர்க்கரை அதே அளவு 100, 500 பால். நெய் முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் முந்திரி பருப்பும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இப்போ இதுதான் தேவையான பொருட்கள். இந்த எளிமையான பொருட்களை வச்சு நம்ம ஜவ்வரிசி பாயாசம் அருமையாக செய்யலாம். இப்போது 2 டம்ளர் தண்ணி, அதாவது இந்த டம்ளர் 250 ml பிடிக்கிறது, 2 டம்ளர்னால் 500 ml தண்ணி எடுத்து இந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த 100 ஜவ்வரிசியை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பொறுமையாக இதை நம்ம அதிக தீ இல்லாமல் கருக விடாமல் நிதானமாக வறுத்தோம்னா ஒரு 3 நிமிஷத்தில் பொரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ஜவ்வரிசியை நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம அதை எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம இந்த ஜவ்வரிசியை தண்ணியில் சேர்த்து, நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து இதையும் வேக விட்டுறலாம். இது நல்லா வேகட்டும். இது ஒரு 4-5 நிமிஷத்தில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகி நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும். நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ தண்ணியே இல்லை, நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 500 ml இந்த பால் நல்லா காய்ச்சி, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இந்த பாலை நான் இதோட சேர்த்துடுறேன். இப்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் பால் சேர்ந்து கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இதுவும் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. அதுக்கு அடுத்ததாக சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். சர்க்கரையை சேர்த்து அது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக நம்ம நெய்யோட முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு இதையும் சேர்த்துக்கலாம். எளிமையாக அருமையாக நம்ம இப்போ ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு முடிச்சிட்டோம். இது குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சன் சேனலில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.